அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீ. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எல்ஷடா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய மாதத்தை காண செய்ததற்காக என் தேவாதி தேவனுக்கு நான் முதலாவது நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மார்ச் மாதத்திலே நாம் பயணிக்கும் பொழுது என் தேவாதி தேவனுடைய கரம் ஒவ்வொரு மீதும் எல்லா விதத்திலும் ஆண்டவர் கூட இருக்கிறார் என்ற அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. என் தேவனுக்கு முன்பாக நாம் எல்லா காரியத்திலும் ஆண்டவருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து வாழும் பொழுது எல்லா காரியத்திலும் அவருக்காக நாம் விட்டு கொடுத்து பொறுமையோடு காரியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் போது என் தேவன் பலத்த அரணாய் இறங்கி எல்லா காரியங்களிலும் நம் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் விண்ணப்பங்களுக்கும் என் தேவன் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளை குறித்தும் நாம் தியானிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 29 அதிகாரம் 11 வசனத்திலே கர்த்தர் சொல்கிற வார்த்தை, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். உண்மையாகவே கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த மாதத்திலே அவருக்காக நாம் முழங்கால் படியிட்டு அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்து நாம் கேட்கும் பொழுது பொறுமையோடு நின்று அவருடைய வார்த்தையை நாம் கேட்டு அவருடைய மெல்லிய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம் குடும்பத்திலே எத்தனை விதமான பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், ஆனாலும் என் தேவன் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரச்சனைகள் எனக்கு இருக்கிறது, நான் ஆலயத்திற்கு செல்ல மாட்டேன், அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், ஜெபத்தை நான் செய்ய மாட்டேன், அவரை நான் ஸ்தோத்தரிக்க மாட்டேன், அவருடைய சமூகத்தில் நின்று நான் ஜெபிக்க மாட்டேன் என்று நாம் ஒரு விதத்தில் யோசித்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதனையில் நின்று தப்புவிக்கிற வல்ல தேவனாய் இருக்கிறார். சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு ஏன் அந்த சமாதானம் எனக்கு வேண்டாம் என்று ஒரு சிலர் நினைக்கலாம். ஆனால் என் தேவன், நீ விட்டு போனாலும் நான் உன்னை விடமாட்டேன் என்று சமாதானத்தை அருளி நீ காரியத்தை சித்திக்க பண்ணுகிற தேவனாய் என் தேவன் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். மனம் உடைந்து போன அந்த சூழ்நிலைகளும் கூட என் தேவன் சமாதானம் அருளி ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். என் ஜனத்திற்கு சமாதானத்தை நான் கொடுப்பேன், அவர்களை